ஹலோ ஹை கைஸ், வெல்கம் டு மை சேனல் கேட்சி கிரியேட்டர். ஜான் அப்ரஹாமோட ஆக்டிங்கில் உருவான வேதா மூவியோட ஸ்ட்ரீமிங்குமே இப்போ கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனால் இது ஒரு டேட் கன்ஃபார்ம் ஆகலை. இந்த மூவியை வந்து ஜி ஸ்டுடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இது பாக்ஸ் ஆஃபீஸில் ஃப்ளாப் ஆனதுனால இந்த மூவியோட டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து அமேசான் ப்ரைம் இல்லைன்னா நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி பிளாட்ஃபார்முக்கு சேல் பண்ணுறதா இருந்தாங்களாம். ஆனால் இது வெறும் ரூமர்ஸ் தான். ஏன்னா இப்போ ஜி5 இந்த மூவியோட ஸ்ட்ரீமிங் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸ்ட்ரீமிங் டேட் இதுவரை கன்ஃபார்ம் ஆகலை. அப்கமிங் மூவி லிஸ்ட்டில் இந்த மூவி லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி வந்து எப்போ ஸ்ட்ரீம் பண்ணுறதா இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீக்கெண்ட் தசரா ஸ்பெஷல் ஆட்டு இந்த மூவியை ஸ்ட்ரீம் பண்ணுறதா இருக்காங்கன்னு நியூஸ் வந்திருக்கு. ஆனால் டேட் இதுவரை கன்ஃபார்ம் ஆகலை. ரூமர் டேட் எதுன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 10th இல்லைனா அக்டோபர் 11th வந்து இந்த வேதா மூவியை ஜி5ல ஸ்ட்ரீம் பண்ணுவாங்களாம். ஆனால் இன்னும் டேட்டு எதுவும் அனௌன்ஸ்மெண்ட் வரல. இன்னும் 1 or 2 டேஸில் இதோட ஸ்ட்ரீமிங் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வர சான்ஸ் இருக்குது. இந்த மூவி ஜி5ல ஸ்ட்ரீம் ஆகும்போது என்ன லாங்குவேஜில் ஸ்ட்ரீம் ஆகும்னா ஹிந்தி, தமிழ், தெலுங்குன்னு மொத்தமாக 3 லாங்குவேஜிலுமே ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. இதோட ஸ்ட்ரீமிங் டேட் அனௌன்ஸ்மெண்ட் 1 or 2 டேஸில் வரும். வந்தது நானே உங்களை அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் மூவி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரசாந்தோட ஆக்டிங்கில் உருவான அந்தகன் மூவி போன ஆகஸ்ட் 9th தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி இதுவரை 50 நாள் மேலே ஆகிட்டு. ஆனால் இதுவரை இந்த மூவி ஸ்ட்ரீம் ஆகலை. இதோட டிஜிட்டல் ரைட்ஸ் யாருக்கிட்ட இருக்குன்னா அமேசான் ப்ரைம் கிட்ட தான் இருக்குது. இந்த மூவியை போன செப்டம்பர் 27th இல்லைனா அக்டோபர் 1st வீக்குள்ளாடி அமேசான் ப்ரைமில் ஸ்ட்ரீம் ஆகிரும்னு ஒரு நியூஸ் வந்து. ஆனால் இப்போ அது ரூமர்ஸாக இருக்குது. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவியை இந்த வீக் தசரா ஸ்பெஷல் ஆட்டு ஸ்ட்ரீம் ஆகவும் சான்ஸ் இருக்குது. அது சர்ப்ரைஸ் ரிலீஸ் பண்ணுவாங்களாம். இல்லைனா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதுவரை இந்த மூவியோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் வரல. ஸ்ட்ரீமிங் அனௌன்ஸ்மெண்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் 1 or 2 டேஸில் இந்த மூவியோட ஸ்ட்ரீமிங் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வருதா, இல்லை சர்ப்ரைஸாகவே தசரா ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு. இல்லைனா இந்த மூவியை கன்ஃபார்ம் அக்டோபர் 2க்குள்ளாடி அமேசான் ப்ரைமில் ஸ்ட்ரீம் பண்ணிடுவாங்களாம். இதோட ஸ்ட்ரீமிங் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததும் நானே உங்களை அப்டேட் பண்ணுறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் இதோட ஸ்ட்ரீமிங் டேட் அனௌன்ஸ்மெண்ட் இந்த வீக் வருதான்னு. இல்லைனா வெயிட் தான் பண்ணணும் நம்ம. ஜூனியர் என்டிஆரோட தேவரா மூவி கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆகி வரும் 10 நாளே 466 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டாகவும் மாறி இருக்குது இந்த மூவி. இப்போ இந்த மூவியோட டிஜிட்டல் ரைட்ஸ் யாருக்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட தான் இருக்குது. அது அவங்க அஃபிஷியலாகவே நெட்ஃப்ளிக்ஸ் அனௌன்ஸும் பண்ணியிருக்காங்க இந்த மூவியோட டிஜிட்டல் ரைட்ஸை. இப்போ இந்த மூவியோட ஸ்ட்ரீமிங் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவி கிட்டத்தட்ட 50 days அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்களாம். அதாவது இந்த மூவியை பிவிஆர் போல் பெரிய வைட் ரிலீஸ் ஹிந்தியில் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த மூவிக்கு கிட்டத்தட்ட 50 days, அதாவது 50 days 8 weeks அக்ரிமெண்ட் போட்டனால இந்த மூவி 50 days அப்புறமா தான் ஸ்ட்ரீம் ஆகும். ஸ்ட்ரீமிங் டேட் எப்போ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்ம்டு ஸ்ட்ரீமிங் டேட் தான். அதுவும் நவம்பர் 15th வந்து இந்த தேவாரா மூவியை நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்களாம். இந்த மூவி ஸ்ட்ரீம் ஆகும்போது வந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடான்னு மொத்தமாக 5 லாங்குவேஜ்லையுமே ஸ்ட்ரீம் ஆகும். இதோட ஸ்ட்ரீமிங் டேட் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 1st வீக் வர சான்ஸ் இருக்குது. இது நவம்பர் 1st வீக் இந்த மூவியோட ஸ்ட்ரீமிங் டேட்டை அனௌன்ஸும் பண்ணுவாங்க. இதோட ஸ்ட்ரீமிங் டேட் வந்தது நானே உங்களை அப்டேட் பண்ணுறேன். இவ்வளோ தாங்க அப்கமிங்கில் ரிலீஸ் ஆக போகக்கூடிய மூவி லிஸ்ட். இன்னும் இந்த மாதிரி நியூ மூவி ஓடிடி ஸ்ட்ரீமிங் டேட் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட் அப்டேட் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க.